கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சிறு பையன் தன் அம்மாவுடன் ஒரு மளிகை கடைக்கு சென்றிருந்தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கடையில் விற்கிறவர் கடைக்காரர் என்ன சொன்னார்னா, தம்பி உன் கையை நீட்டி உனக்கு தேவையான அளவு சாக்லேட்ஸை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சாக்லேட் பாக்ஸை எடுத்து கொடுத்தார். உடனே அந்த சிறுவன் சொன்னான், இல்லை அங்கிள், நீங்களே உங்கள் கையை வச்சு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மாவும் சொன்னாங்க, நீயே எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ தேவையோ அதை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் சொன்னான், இல்லை அங்கிள், நான் எடுக்கலை, நீங்கள் தான் எடுக்கணும், நீங்கள் தான் எனக்கு எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த அங்கிள் ஆச்சரியப்பட்டு அவரே தன்னுடைய கையை எடுத்து நீட்டி அவருக்கு எவ்வளோ வந்ததோ அந்த அளவுக்கு அவர் எடுத்து கொடுத்தார். உடனே போகிற வழியில் அவங்க அம்மா கேட்டாங்க சிறு பையனை பார்த்து, ஏன்பா அவங்க தான் உன்னை எடுக்க சொன்னாங்களா கையை நீட்டி, நீ ஏன் அந்த அங்கிள்கிட்ட எடுக்க சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சிறு பையன் சொன்னான், அம்மா, நான் என் கையை வச்சு எடுத்தேன்னா என்னோடய கையின் அளவு சின்னதாக இருக்கும்ல, கொஞ்சம் தான் எனக்கு வரும். ஆனால் அந்த அங்கிள் கொடுத்தாருன்னா அவரோட கையின் அளவு எவ்வளோ பெருசோ அவ்வளோ எனக்கு வரும் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அந்த சிறுவனுக்கு இருந்த அந்த எண்ணத்தை பார்த்து அந்த அம்மா ஆச்சரியப்பட்டாங்க. இது போல தான் நம்முடைய பரம தகப்பன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். நமக்காக அவர் வைத்திருக்கிற நினைவுகள், அவர் வைத்திருக்கிற காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரியவைகளாக இருக்கிறது. எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் அது பெரிய காரியங்களாகவும் இருக்குது, அதே நேரத்தில் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாகவும் இருக்கிறது. சில நேரத்தில் நாமளாகவே எடுக்கிற தீர்மானங்கள், நாமளாக எடுக்கிற காரியங்கள்லாம் இந்த சிறு பையனை போல் அவனோட கையின் அளவை போல் அது சிறியவைகளாய் காணப்படலாம், அல்லது அது நமக்கு எட்டின அறிவை போல காணப்படலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும், அவருடைய கரத்தை நீட்டி நம்மை ஆசீர்வதித்தார் என்றால், அவருடைய கரத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொண்டோம் என்றால் அவைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் பாருங்கள். அதான் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாக இருக்குது என்று சொல்லி அவருடைய நினைவுகளும் அவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரியவைகளாக இருக்கிறது தான். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள்லாம் உன்னத நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கலாம். ஆனால் நானும் அவரை நம்பும்போது, அவரை மாத்திரம் சார்ந்திருக்கும்போது, அவரை மாத்திரம் நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய கரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நாம் நம்புவோம், கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் எப்பொழுதும் அவரையே சார்ந்திருப்போம். நம் சிறு பிள்ளையை போல ஒரு சிறு பிள்ளை எப்படி அந்த அங்கிளிருந்து ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதோ, ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்காக வைத்திருக்க நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. நாம் அவரை நம்புவோம், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. God bless you.